இப்ப நம்ம பாக்குறது வந்து இடுப்பு 24 வெட்டும் அளவு விவரம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இடுப்பு 21க்கான வெட்டும் அளவு வீடியோ போட்டிருக்கோம். அத பாக்காதவங்க வந்து நம்ம சேனல்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. மாஸ்டர், இப்ப இடுப்பு 24க்கான வெற்று அளவு சொல்றீங்களா? இப்ப இடுப்பு அதாவது வந்து 24 இடுப்பு உள்ளவங்களுக்கு மெஷர்மெண்ட் நான் சொல்லிடுறேன். இடுப்பு 24 உள்ளவங்களுக்கு துணி வந்து 80 பாயிண்ட், அதாவது 70 பாயிண்ட் எடுக்கணும். 70 பாயிண்ட்டுக்கு இப்போ துணி நம்ம ரெடியா வச்சிருக்கோம். இப்ப அது எப்படி வெட்டுறதுங்கிறத அந்த விவரம் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப 2 கரையை ஒன்னா மடிச்சு வச்சுட்டு கரை பக்கம் 2 பக்கம் மடிச்சிருக்கோம். இப்போ சென்டர்ல ஃபோல்ட் பண்ணிருக்கோம். அப்படியே இதை 4ஆ மடிச்சுட்டு சென்டர்ல நீவி விட்டுக்குங்க. ஆமா, கை உயரம் இப்போ இப்படியா துணி 70 பாயிண்ட் துணி. இப்போ கை உயரம் முதல்ல ஒரு கோடு போட்டுருங்க பிசுருக்கு. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு இத கரெக்டா ஒரு கோடு போட்டுட்டு கை உயரம் இவங்களுக்கு, அதாவது மினிமம் இவங்களுக்கு 4.5 இன்ச்சு உயரம், நாம 5 இன்ச்சு உயரம் வைக்கிறோம். இப்போ 5 இன்ச்சு உயரம் கரெக்டா இப்போ வச்சிருக்கோம். அதுல ஒரு கோடு போட்டுட்டு 3 இன்ச்சு ஆம்கோளுடைய இறக்கம், அதாவது நார்மல் பாடி உள்ளங்க எல்லாத்துக்குமே 3 இன்ச்சு இறக்கம், ஆம்கோல் இறக்கம் வைக்கணும். கை லூஸு 4.5 இன்ச்சு கை லூஸ், 4.5 5 கூட வச்சுக்கோங்க. 5 வச்சுட்டு 27 6 இன்ச் கை அதாவது அடிக்கை லூஸ் 6 இன்ச்சு வச்சுட்டு இங்க இருந்து கிராஸா ஒரு கோடு போட்டுட்டு இங்க 6 இன்ச்சுல பாதி 3 வச்சுட்டு இங்க இருந்து கிராஸா ஒரு கோடு போட்டுட்டு கரெக்டா இங்க இருந்து ஒரு 6 இன்ச்சு கழிச்ச மாதிரி வளைவு அப்படியே வெட்டணும். வெட்டிட்டு இந்த இடத்துல 1.5 இன்ச்சு தும்பு வச்சு இங்க 2 இன்ச்சு தும்பு வச்சு இப்போ இங்க இருந்து நேரா வச்சு பெண்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரி வளைவா வச்சு வெட்டிட்டு இங்க அந்த பட்டிக்கான மார்க்கு இங்க பிசுல வெட்டி விட்டுட்டு இங்க 6 இன்ச்சு நம்ம மடிக்கிறதுக்கு, இங்க அதாவது அடிக்கைக்கான தையலுக்கான மார்க்கு, இது சென்டருக்கான கட் மார்க் பண்ணிட்டு அடுத்து கரெக்டா ஒரு 1.5 இன்ச்சு நகட்டி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இத அப்படியே இதன் மேலேயே இப்படி வளைச்சு வெட்டியாச்சு அப்படின்னா இது முன்பக்கத்துக்கான கட் மார்க் போட்டுருங்க. முன்பக்கம் தெரியணுங்கிறதுக்காக ஒரு கட் மார்க் தான், வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி ஆம்கோல் இவங்களுக்கு 6.75, அந்த 6.75 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா 6.75 இந்த ஆம்போடைய சுற்றளவு வந்துருச்சு. இப்ப கை வெட்டியாச்சு. அடுத்து பின்பக்கம் பின்னாடி இதை ஃபோல்ட் பண்ணி மடிச்சிருக்கேன். இதை அப்படியே இது பண்ணிட்டு ஸ்கேல்ல நேரா ஒரு கோடு பிசுறுக்கிட்ட ஒரு கோடு போட்டுருங்க. போட்டு 1.5 இன்ச்சுக்கான வட்டிக்கான மார்க்கை இங்க போட்டுட்டு உயரம், அதாவது வந்து இவங்களுக்கு முதுகு உயரம் 10.5 இன்ச்சு முதுகு உயரம். இப்போ நாம அதுக்கு 11 இன்ச்சு வைக்கணும். அதாவது மேல தும்பு 1/2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு வைக்கணும். வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து ஒரு கோடு போட்டுட்டு இவங்களுக்கு ஷோல்டருடைய அளவு, அதாவது ஷோல்டர் வந்து 8 இன்ச்சுக்கு நம்ம 4.5 இன்ச்சு வைக்கிறோம். 4.5 இன்ச்சுக்கு இங்க ஒரு ஸ்ட்ரைட் கோட் போட்டுருங்க. போட்டுட்டு இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுட்டு இவங்களுக்கு கழுத்துடைய அளவு 2.5, அதாவது 5 இன்ச்சு கழுத்துக்கு 2.5 வைக்கணும். நாம 2.25 வைக்கணும். காரணம் தும்பு சேர்த்து 2.25 வச்சு இங்கனக்குள்ள ஸ்ட்ரைட்டா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு 6 இன்ச்சு கழுத்து உயரம் உங்களுக்கு. நாம இங்க இருந்து 5.75 வைக்கிறோம். இங்க 4.5 இருக்கணும். கரெக்டா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. கழுத்தோடைய பெண்டை அழகா இப்படி வெட்டிடு. அதுக்கப்புறம் பின்பக்கம்
8.25 வைக்கணும். 8.25க்கு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிட்டா இந்த இடத்துல நமக்கு 3 இன்ச்சு கிடைக்கும். 3.25 இன்ச்சு கிடைக்குது. கரெக்டா நம்ம அந்த இடத்துல டேப்ப அந்த கோடு கிட்ட வச்சு ஆம்கோல் சுற்றளவு உங்களுக்கு 6.25. 6.25 இருந்து இங்க இருந்து 1.5 இன்ச்சு நீங்க ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இதுதான் அதாவது 4 இன்ச்சு ஆம்கோல் இறக்கும். அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு கரெக்டா இங்க ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்க கிராஸ கோடு போட்டு இந்த இடத்துல கிராஸ ஒரு கோடு போட்டுருங்க. போட்டு இதே பேஸ்ட் பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் வெட்டிட்டு பேக்ல நமக்கு எவ்வளவு வச்சிருந்தோம் 8.25 கரெக்டா இங்க வந்து வச்சிருங்க. வச்சுட்டு ஆம்கோல் 6.25 இருக்காங்கிறத இத தும்ப கழிச்சுட்டு இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 6.25 சரியா வந்துடும். அப்போ கீழே அதே மாதிரி 27 13 6.25 வந்து இங்க வைக்கணும். அதாவது பின்பக்கம் உங்களுக்கு 13 6.25 வச்சுட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கான மார்க்கு 1.5 இன்ச்சு தும்பு. அதே மாதிரி இங்க 1.5 இன்ச்சு தும்பு வச்சுக்கணும். இங்க இருந்து நமக்கு 1/2 இன்ச்சு கிராஸ் கிடைக்கும். அந்த கிராஸ்க்கு கோடு போட்டணும். இது தையல் இங்க போடுற மாதிரி மார்க் பண்ணிடணும். அடுத்து இவங்களுக்கு பட்டி வந்து 3 அந்த 3க்கு 2.5 இன்ச்சுக்கு நம்ம இங்க மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். கிராஸ் இவங்களுக்கு 9 இன்ச்சு கிராஸுக்கு 10 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது கிராஸ் உயரம் வந்து 9 இன்ச்சு பண்ணிட்டு இப்போ இவங்களுக்கு 3 இன்ச்சு பாயிண்டோடைய நீளம். இந்த 3 இன்ச்சு எப்படி அளக்கணும் அப்படின்னா இங்க ஷோல்டர் 4 இன்ச்சு 4 இன்ச்சுல பாதி 2 2ல பாதி 1 அப்போ 3 இன்ச்சு 3 இன்ச்சு நம்ம கரெக்டா அப்படி வைக்கல உங்களுக்கு ஷோல்டருடைய அளவு சரியா வந்துடும். கிராஸ் உடைய அளவு சரியா வந்துடும். இவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு ஒரு புள்ளி அதாவது 2.25 இன்ச்சு மொத்தத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய டாட் பிடிக்கிற அளவு 2.25 இன்ச்சு பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு கிராஸா ஒரு கோடு இங்க கிராஸா ஒரு கோடு. இப்போ கிராஸுக்கான மார்க் பண்ணியிருக்கோம். ஏன் கிராஸ்க்கான மார்க் முன்கூட்டியே பண்றோம்னா அளவு நம்ம கிராஸ்ல வெட்டும் போது இந்த போட்டு தான் வெட்டுவோம். அப்போ இந்த அளவு போட்டு நம்ம வெட்டையில கிராஸ் உடைய அளவு தெரிஞ்சிச்சுன்னா வெட்டுறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ பேக் தட்டுல கழுத்தை நம்ம வெட்டுறோம். இந்த அளவுக்கு கழுத்து 5 இன்ச்சு 5 இன்ச்சு கழுத்து 5 இன்ச்சுக்கு நம்ம 2.25 வச்சு வெட்டியிருக்கோம். ஆம்கோல் கரெக்டா நம்ம பண்ண மார்க்குக்கு அதுக்கு மேலேயே நம்ம வெட்டுறோம். இப்போ பேக் தட்டு வெட்டிட்டோம். இது பாடி லூஸுக்கான கட் மார்க்கு, இது பட்டிக்கான கட் மார்க்கு, இது சைடு பட்டிக்கான கட் மார்க். இப்போ இந்த மார்க்ல ஏன் போடுறோம் அப்படின்னா இது நம்ம வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். கிராஸை வெட்டுறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கனாலதான் போடுறோம். இப்போ கிராஸை போட்டுட்டு ஷோல்டர் நேரா இப்படி வெட்டிட்டு எல்லாமே இதுல உள்ள அளவுக்கு அப்படியே மெஷர்மெண்ட்டை கரெக்டா போட்டு வெட்டணும். இந்த இடத்துக்கு நேரா இப்படி வெட்டிடும். வெட்டிட்டு அங்க இந்த கட் மார்க்கு அதே மாதிரி போட்டுடும். இந்த கட் மார்க் போட்டோமே இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு மார்க் பண்ணிடும். பண்ணிட்டு இப்ப இவங்களுக்கு 4.5 இன்ச்சு கழுத்து 4.5 இன்ச்சு கழுத்துக்கு 4.25 வைக்கணும். வச்சு இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் பண்ணணும். வரைஞ்சிட்டு இந்த இதை கரெக்டா நம்ம நேரா மார்க் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்ப எடுத்துட்டு இப்போ இந்த கழுத்தை கொஞ்சம் குடைஞ்சி அதாவது வந்து ஒரு 3/4 இன்ச்சு குடைஞ்சி வெட்டணும் கழுத்தை. ஏன்னா முன்போக்க நம்ம குறையா வைக்க போறதுனால கழுத்துடைய அளவு அகலம் குறையக்கூடாது. அதனால முன்பக்கம் குடைஞ்சி வெட்டிட்டு இங்க பாடி லூஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 7.5 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு கரெக்டா இருக்கா? இப்போ 8 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல வெட்டணும். அடுத்து கிராஸ் உடைய உயரம் வந்து 9 இன்ச்சு 9 இன்ச்சுனா 10 இன்ச்சு உயரம் நம்ம வைக்கணும். அதாவது மேல அரைஞ்சு கீழே அரைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 3 இன்ச்சுக்கு பாயிண்டோட மார்க் வச்சுட்டு 1 இன்ச்சு ஒரு புள்ளி 2.25 அதாவது 2 பக்கமும் 2.25 இன்ச்சு பிடிக்கிற அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ரன் பண்ணிடணும். அடுத்து இங்க 2.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த அகம் வந்து 2.5. இப்போ இங்க இருந்து கிராஸ் பண்ணிட்டு அப்படியே வரைஞ்சி வெட்டிடணும். இப்போ சென்டர் மார்க்கை சரியா வெட்டிட்டு
கரெக்டா நமக்கு அந்த கிராஸ் கரெக்டா வருதாங்கிறத ஒரு தடவை மடிச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டர் கரெக்டா இருக்கு. இவங்களுக்கு 2.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல புள்ளி வச்சிடணும். அதே மாதிரி இதுல பாதி அளவுக்கு இங்கனக்குள்ள கட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டாட் பிடிக்கிறதுக்கான மார்க்கை போட்டுட்டு அடுத்து இப்போ இங்க 2.5 அதாவது 2.5 இருந்து இங்க இருந்து உங்களுடைய வளைவு அதாவது 24 5 6 இன்ச்சு இங்க நம்ம கிராஸ் உடைய வளைவு வச்சுக்கிட்டு 7.5 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிக்கணும். அதாவது 1.5 இன்ச்சு தும்பு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து கிராஸ் பண்ணணும். பண்ணிட்டு எங்க தையல் வருமோ அந்த இடத்துல ஒரு கட் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அதாவது டாட்டுக்கான மார்க் கரெக்டா 3/4 இன்ச்சு தான் இருக்கணும். இந்த அளவு பண்ணிட்டு இங்கே கரெக்டா ஒரு 3/4 இன்ச்சு உண்டாவ கரெக்டா நீங்க குடைஞ்சிட்டீங்க அப்படின்னா பண்ணிட்டு இந்த 2 ரவுண்டு சேர்ற மாதிரி இடத்துல ஒரு கட் மார்க் போட்டுட்டு இந்த இடத்துல லேசா 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிட்டு அடுத்து பேக் தட்டை வச்சு பார்த்துட்டு கழுத்து நமக்கு சரியான முறையில வெட்டி இருக்கோமா என்னன்னு நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு இப்போ எல்லாமே அக்யூரேட்டா சரியா வந்துருச்சு. இப்போ இதுல சென்டர்ல ஒரு மார்க், இது சென்டர்ல ஒருவேளை கொஞ்சம் கூடுதலா வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு டாட் போடுறதுக்காண்டி இங்க ஒரு மார்க். இப்போ பேக் தட்டு ஃப்ரண்ட் கிராஸ் கை வெட்டியாச்சு. நீ அடுத்து பட்டி உங்களுக்கு 3 இன்ச்சு பட்டி, 2 பக்கமும் 3 இன்ச்சு உயரம். இப்போ 1.5 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்ல ஒரு மார்க் பண்ணிக்கீங்க. 3 இன்ச்சு உயரங்கனால தும்பு சேர்த்து 3.5. அதே மாதிரி இங்கே தும்பு சேர்த்து 3.5 வச்சுட்டு இந்த முன்பக்கம் நமக்கு 2.5 வச்சிருந்தோம். அந்த 2.5 இங்கே அப்படியே கொண்டு வந்துடும். வச்சுட்டு இங்க 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு இங்க வச்சு கிராஸ் பண்ணிக்கணும். அதாவது இங்க பெண்டு வந்து ஒரு இன்ச்சு பெண்டு கொடுக்கணும். அதாவது இங்க 3.5 வைக்கும் போது இங்க 2.5 2.25 குறைஞ்ச 2.25 வைக்கணும். வச்சுட்டு இங்க இருந்து அந்த 2.5 கழிச்சு 6 இன்ச்சு வளைவு கிராஸ் உடைய வளைவு 6 இன்ச்சுங்கனால இங்க ஒரு மார்க்கு, தும்பு ஒரு 1.5 இன்ச்சு மார்க்கு. முன்பக்கம் இவங்களுக்கு 5.5 இன்ச்சு அப்படிங்கிறதுனால 7.5 இன்ச்சு வைக்கணும். அதாவது 5.5ல தையல் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சு. அப்போ கரெக்டா இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிட்டு இப்போ பெல்ட்டுக்கான மார்க்கு வெட்டியாச்சு. இப்போ கரெக்டா அதுக்கு நேரா வச்சு தைக்கும் போது நமக்கு எந்த ஒரு இடத்துலயும் வெட்டுறதுக்கான வேலையே இருக்காது. இந்த மெஷர்மெண்ட் கரெக்டா உங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாம கிளியரா வரும். எதுவும் எக்ஸ்ட்ராவோ எதுவும் கம்மியாவோ எதுவுமே வராது, கரெக்டா இருக்கும். இப்போ இந்த பெல்ட்டை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ தையல் போடும்போது இப்படி நீங்க தையல் மடிச்சிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க பதிக்கும் போது கரெக்டா உங்களுக்கு சைட்ல உள்ள தையல் சரியா வந்துடும். இங்க நீங்க ஒரு நூல் தான் பிடிக்க போறீங்க, அளவு கரெக்டா வந்துடும். இப்போ 24 இன்ச்சுக்கான மார்க்கு. இப்போ இது ஏன் வந்து இது எப்படி இடுப்பு சரியா வரும் பாத்தீங்கன்னா, இப்போ இங்க நீங்க 5.5 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு இப்படி வச்சுட்டு இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 12 இன்ச்சுக்கான மார்க் இருக்கா. அதாவது 12 12 24 1 இன்ச்சு டாட்டு 1.5 இன்ச்சு தும்பு. உங்களுக்கு அக்யூரேட்டா ஜாக்கெட்ல எந்த ஒரு குழப்பம் இல்லாம அளவு சரியா வரும். நமக்கு சைட்ல தைக்கும் போது கரெக்டா 1.5 இன்ச்சு தான் தைக்கணும், அதை தாண்டி வரக்கூடாது. வந்துச்சுன்னா இடுப்பு அளவு மெஷர்மெண்ட் மாறிடும். கரெக்டா இந்த மார்க் பண்ண அளவுக்கு தையல் வரணும். அதே மாதிரி கிராஸ்லயும் அதே மாதிரி நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு போட்டீங்க அப்படின்னா சரியா எந்த இடத்துலயும் உங்களுக்கு குழப்பம் இல்லாம கரெக்டா வந்துடும். இது 24 இன்ச்சு இடுப்புக்கான மெஷர்மெண்ட். இதை நீங்க கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இது சரியா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.